ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் டு புதுமைஸ் டைரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்வீட்னு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை தான் பண்ணியிருக்கேன். இந்த கொழுக்கட்டை வந்து எதை வச்சு நான் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, வரலக்ஷ்மி விரதம் அப்போது நம்ம அந்த தேங்காய் வைப்போம் பார்த்திங்களா, அந்த தேங்காவை யூஸ் பண்ணி தான் இந்த கொழுக்கட்டையும் இந்த அரிசியை வச்சு நான் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த கொழுக்கட்டையை கட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ ஒரு சூப்பராகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸி, ஃபட்டாஃபட்னு சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வரலட்சுமி விரதம் அப்போ யூஸ் பண்ணுற அந்த தேங்காய் தான் இது. அதை பேஸ் பண்ணி, ஏன்னா அந்த தேங்காய் நம்ம ஸ்வீட் தான் செய்யணும், காரம் செய்யக்கூடாது எதுவும். அதுக்காக தான் நான் வந்து ஸ்வீட் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். நம்ம கலசத்தில் வைக்கிற அந்த தேங்காயும் அந்த அரிசி வச்சு தான் இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி இந்த கொழுக்கட்டை நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இது மேலே நம்ம கலசத்தில் வைக்கிற அந்த தேங்காய் தான் இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேனை வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆக்கிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஆர் பட்டர் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் தான் நான் திருகி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கப் ஃபுல்லாக அந்த தேங்காவை, ஒரு முடி தேங்காவை நான் அப்படியே திருகி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கீயில். ஏன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் கீயில் ஃப்ரை பண்ணுறது. ஏன்னா எப்போவுமே கீயில் நம்ம ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணும்போது அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது வந்து பால். நான் எந்த கப்பில் தேங்காய் எந்த கப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கப் அளவுக்கே நீங்கள் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பால்லே அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். நீங்கள் 2 கப் தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா 2 கப் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் நல்லா பால்லே வேகட்டும். நான் அந்த அரிசி மாவு என்ன பண்ணியிருக்கேன்னா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் சுகர். நீங்கள் எந்த கப்பு, நீங்கள் 2 கப்பு பால் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து 1 கப் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் பால் ஆட் பண்ணிங்கன்னா 2 கப் சுகர். நான் வந்து 2 கப் பாலுக்கு 1 கப் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம எந்த கப்பில் வந்து நம்ம தேங்காய் எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு அரிசி மாவு, அந்த நம்ம கலசத்தில் வைக்கிற அரிசியை வந்து நான் நல்லா கொஞ்சம் லைட்டாக கழுவி பவுடர் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணுவோமோ நார்மல் அதே மாதிரி தான் சேம் இது. பட் நம்ம கொழுக்கட்டை மாவுக்கு வந்து நம்ம வந்து சுகர், சீனி ஆட் பண்ண மாட்டோம். பட் இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் கலருங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சின்னா ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும் மாவு. அதனால் கொஞ்சம் நல்லா கைவிடாமல் நம்ம அல்வாவுக்கு எப்படி கிண்டிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம நார்மல் கொழுக்கட்டைக்கு வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சுடுதண்ணியில் கொட்டி கிளறி எடுத்துருவோம். பட் ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை, இந்த மாவு, அந்த பச்சரிசி மாவோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ண மாட்டோம், அதனால் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அந்த பச்சரிசி மாவோட வாசம் போகணும். அந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ வந்து அகெயின் கொஞ்சம் லைட்டாக கீ. இது கொஞ்சம் நல்லா எவ்வளோ கீ நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். கிட்டத்தட்ட அல்வா மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம்.
பட் நம்ம நார்மல் கொழுக்கட்டைக்கு வந்து ஜஸ்ட் சுடுதண்ணியில் கொட்டி ஒரு கிளறி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சிருவோம். இது அப்படி இல்லை, இது நல்லா பச்சை வாசம் போகணும். நம்ம வந்து இதை கிளற அது வந்து அரிசி மாவு வந்து அப்படியே சுருண்டுட்டு வரும். அல்வாவுக்கு எப்படியோ அந்த மாதிரி வரும். நம்ம எடுத்து பார்க்கும்போது கையில் வந்து ஒட்டாமல் அப்படியே வலுவலுன்னு இருக்கணும். அதுதான் வந்து இதனோட கன்சிஸ்டன்சி. இதுக்கு வந்து டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes எடுக்கும். அவ்வளோ நேரம் வரைக்கும் அதை நீங்கள் நல்லா இது பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே இறக்கி வச்சிடாதீங்க. இது வந்து ஏன்னா ஸ்டீம் பண்ண மாட்டோம், நம்ம ஜஸ்ட் டேரெக்டாக அப்படியே இதிலேருந்து பூர்ணம் வச்சு அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். சப்போஸ் இல்லை உங்களுக்கு வந்து அதை நீங்கள் ஸ்டீம் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த இந்த டேஸ்ட் எங்களுக்கு நாங்கள் எல்லா வருஷமும் இப்படி தான் செய்வோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்டீம் பண்ணாமல் அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு ட்ராப் ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 20 ml ஆஃப் கீ வேணும். அவ்வளோதான், நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது கையில் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் உருட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆயில் மட்டும்தான் கையில் ஒட்டணும், இந்த மாவு ஒட்டாது. பார்த்தீங்களா, இதுதான் இதனோட கன்சிஸ்டன்சி. இதுதான் மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது அதுக்குள்ளே வைக்க பூர்ணம் நான் வந்து பாதாம் அண்ட் பிஸ்தா ரெண்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் வந்து ஒரு கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒரு நாட்டு சக்கரை நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், பவுடர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம பவுடர் பண்ணதை. உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்கோ, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எது வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன குட்டி பால்ஸாக நம்ம வந்து இதுக்குள்ளே வைக்கிற பூர்ணத்தை பால் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உள்ளே வைக்கிற பூர்ணம் உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக இது ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து வெல்லம் நல்ல ஆர்கானிக் வெல்லமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இல்லைனா அதில் வந்து கல், மண், டஸ்ட்டு நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஆர்கானிக் வெல்லம் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்து அதில் வந்து லைட்டாக பட்டரை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவு எடுத்து இதுக்குள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் கேப் கொடுங்க. நம்ம அந்த ஃபில்லிங் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டை விரலால் ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பூர்ணத்தை இதுக்குள்ளே வச்சுட்டு மேலே வந்து இதை வந்து லைட்டாக மாவு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஃபிங்கரை வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இது வந்து அந்த வரலட்சுமி ஒரு தேங்காயில் வந்து தேங்காய் பர்ஃபியும் செய்யலாம். இது வந்து அது ஆஸ் யூஷுவல். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி. இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதே சேம் எப்படி பண்ணோமோ இந்த மாதிரி வந்து உள்ள மாவு வச்சுட்டு நல்லா ஃபிங்கர் வச்சு ஒரு கேப் நல்லா கொடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பூர்ணத்தை வந்து இதுக்குள்ளே வச்சு ஒரு மாவு வச்சு கவர் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஸ்டீம் பண்ணவே தேவையில்லை. அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட சூப்பரான மகாலட்சுமி விரதம் தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி. அவ்வளோதான், பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு.